வீட்டிஸ் இப்போ நம்ம கேஸ்டல் ராக் அப்படின்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கோம். இங்கிருந்து ஒரு பயங்கரமான பயணம். எதை நோக்கி அப்படின்னா தூத் சாகர் வாட்டர் ஃபால்ஸ் நோக்கி நம்ம போகிறோம். இந்த பயணம் எப்படி இருந்தது, இதில் நான் என்னென்ன கஷ்டத்தை அனுபவித்தேன், ஃபைனலாக தூத் சாகர் ஃபால்ஸை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஃபீல் இருந்தது, எப்படி திரும்ப வந்தோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்க்குறது எல்லாமே கொஞ்சம் சிமிலர் வியூஸாக இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம கஷ்டத்தை நீங்களும் கூட ட்ராவல் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டிஸ் இப்போ நீங்கள் பார்க்குற அந்த சின்ன பிரிட்ஜ் தாண்டி போகும்போது ஆஹா பயங்கரமாக தானே இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க. போக போக தெரியும் பாருங்கள், இன்னும் பயங்கரமாக இருக்கும். என்னை வச்சு செய்யும். இப்போ நம்ம ரயில்வே ட்ராக்கில் போயிட்டுருக்கோமா, லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் ஒரு டனலுக்குள்ளே போக போகிறேன். டனல் 2 யாராவது இருக்கீங்களா? பயம் வருது. யாராவது இருக்கீங்களா? बात नहीं ना வீட்டிஸ் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்டு டனல். அதை ரீச் பண்ணும்போது எனக்குள்ளே அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா நம்ம வந்து ட்ரெயினில் போகும்போதோ இல்லை டிவியில் தான் நம்ம டனல்லாம் பார்த்துருப்போம். நேரடியாக கிட்ட நின்று பார்க்குறோம், அதை க்ராஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு விதமான நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ அடுத்து 2வது டனல் தாண்டேன், அதுவும் நல்லா இருந்தது. இருக்கிறதுலே பெருசாக நல்லா சூப்பராக இருந்தது செகண்ட் டனல் தான். அதுக்கப்புறம் ட்ராக்லேயே நடந்து போகிறோம். என்னடா இது ட்ராக்லேயே நடந்து போகிறோமே, இந்த மலைப்பாதை வழியெல்லாம் கூட்டு போக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கைடுகிட்ட கேட்டோம். கைடு அந்த மலைப்பாதை வழியாக அந்த காட்டோரமெல்லாம் கூட்டு போக மாட்டிங்களா, அருவி ஓரமெல்லாம் கூட்டு போக மாட்டிங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டோம். அதுக்கு அவர் நச்சுன்னு ஒரு பதிலே சொன்னார். சார், கேஸ்டல் ராக்லேருந்து தூத் சாகர் ஃபால்ஸ் போகணும் அப்படின்னா ஒரே வழி, அது ரயில்வே ட்ராக்கில் தான் நடந்து போகணும். நான் உங்களை ட்ரெயினில் கூப்பிட்டு போகிறேன்னு நீங்கள் தான் நான் சொன்னீங்க, நடந்து போகணும். நீங்கள் வாங்க நடங்க, ட்ராக்கில் தான் நடக்கணும் அப்படின்ட்டான். ட்ரக்கிங் போகணுன்னு சொன்னடா, மலைப்பாதை வழியாக சின்ன சின்ன அருவிங்க வழியாக நடந்து போகணுன்னு சொன்னடா, ரயில்வே ட்ராக்கில் நடந்து போகிறதுக்கு நான் கேட்பேன் அப்படின்னா பாதி தூரம் நடந்து வந்தாச்சு. இதுக்கு மேலே திருப்பி ரிட்டர்னும் போக முடியாது. ஸோ இன்னும் 15 கிலோமீட்டர் இதே ட்ராக்கில் தான் நடந்துருப்போம். யோசிச்சு பாருங்கள் எப்படி நடந்துருப்போன்ட்டு. இந்த கல்லுங்களில் நடக்கிறதே பெரிய விஷயம். இந்த ட்ராக்கில் இந்த கல்லுங்களில் நடுநூலில் கிராஸாக இருக்கும். இதிலெல்லாம் நடந்தே நம்ம தூத் சாகர் ரீச் பண்ணுறோம். வீட்டிஸ் 15 கிலோமீட்டர் ரயில்வே ட்ராக்லேயே 11 டனல்ஸை தாண்டி கால் வழியிலையும் 4 மணி நேரம் தொடர்ந்து நடந்து அந்த எதுக்கு வந்தோம், தூத் சாகர் ஃபால்ஸ் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அந்த வழியிலையும் ஒரு ஆனந்தம்.
பாடி கடைசியாக வந்துட்டோம் அப்படின்ட்டு அப்படி ஒரு கிட்ட போயிட்டு தூத்சாகர் வாட்டர் ஃபால்ஸை பார்க்கும்போது தண்ணியே கம்மியாகுது. என்ன சொல்லிட்டாங்க தண்ணி கம்மியாக தான் வரும்ன்ட்டு. பட் இருந்தாலும் நம்ம வந்ததுக்கான நோக்கம் ஃபால்ஸை பார்க்கணுன்ட்டு சரி வந்தாச்சு. நம்ம நின்று இந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி யாராலையும் எடுக்க முடியாது. எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரயில்வே ட்ராக் வழியாக வந்தால் மட்டும்தான். இல்லைன்னா லோக்கல்ஸ் மாதிரி ட்ரெயினில் ஏறி வந்து இங்கே இறங்கினா மட்டும்தான். நான் கேட்டது ஒரு காட்டு வழியாக என்னை குழி கூட்டணும்னா ட்ராக் வழியாக கூட்டின்னு வந்து காலை வச்சிட்டேன். தூத்சாகர் ஃபால்ஸுக்கு முன்னாடி நின்றுட்டு அந்த ட்ராக் மேலே நின்றுட்டு ஃபோட்டோ எடுக்க முடியும். நம்மளால் வந்து அந்த வியூவை ரசிக்க முடியும். இதுவே மழை காலத்தில் வந்திருந்தால் இன்னும் செம்மையாக இருந்திருக்கும். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் மழை பெய்யும் போது வரும். ஸோ இந்த வியூக்கோசரம் தான் 15 கிலோமீட்டர் ரயில்வே ட்ராக்கில் கால் வலிக்க வந்திருக்கும். இதோ பாருங்கள், தூத்சாகர் ஃபால்ஸ். ஸோ ஃபால்ஸை பார்த்து முடிச்சாச்சு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரிட்டன் நம்ம ட்ரெயினில் கேசல் ராக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு கோவா.